வணக்கம். நான் தான் உங்கள் பெருமாள் சாமி. இன்றைக்கி விஜய் அவர்கள் கேபினெட்டில் எல்லாருக்கும் எந்தெந்த பொறுப்புன்னு வழங்கிட்டார். இப்போ பொதுவாக தமிழகத்தில் மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னா, இவங்களாம் சின்ன பசங்க, சின்னம் பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க, வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுக திமுக ஒழுங்காக ஆட்சி செஞ்சுருந்தால் அவர் இதுக்கு வேறு வேட்பாளர் ஓட்டு போட போகிறான். நீ உன் தொகுதியில் திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் தொகுதியில் ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தீங்கன்னா ஏன் அவன் உங்களுக்கு போடாமல் அடுத்த முகந்திரியாத வேட்பாளருக்கு போட போகிறான்? இது மக்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது, ஜனநாயகத்து மேலே தப்பு சொல்ல முடியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொறுப்புகளை ஒருத்தர் கொடுத்து அவர் எப்படி பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் பதில் சொல்லணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இப்போ திரு விஜய் ஆகட்டும் சரி, மற்ற எல்லாருமே கேபினெட்டில் இருக்கவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறன்னு பார்ப்போம். சிறு குழந்தை திருக்குறள் மொத்தத்தையும் ஒப்பிக்கிறது இல்லையா, கண்ணை மூடிக்கொண்டு கலர் எடுக்கிறது இல்லையா. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் கமல் தான் பெரிய நடிகருங்கிறீங்க, அவர் படிப்பு என்ன? ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஆக நீங்கள் உடனே ஒருத்தர் உடனே ஜட்ஜ் பண்ணிடணும், உடனே அவர் தான் அப்படின்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதலமைச்சராவதுக்கு தகுதி என்ன வேண்டும் என்று கேட்டால் மக்கள் மேல் அன்பு இருக்க வேண்டும். முதல்ல தகுதியை ஊழல் செய்யாமல் இருந்தாலே போதும். ஊழல் செய்யாமல் இருந்தாலே போதும், நாடு நல்லாயிருக்கும். அப்புறம் தான் நல்லது செய்கிறது மற்றது எல்லாமே. திருடாமல் ஒருத்தர் இருந்தாலே நாடு நல்லாயிருக்கும். முதல்ல நினச்சி பாருங்கள், திருடாமல் ஒருத்தர் இருக்கா, நல்லா ஆட்சி புரியுறது இல்லைன்னா அதுவே ஃபஸ்ட்டு குவாலிட்டி, பேசிக் குவாலிட்டி அதான். அதிலே 99 பேர் அடி வைக்கிறானே அடுத்த திருடுறதுலையே. ஆக அதாவது கணிக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளால் திருட முடியலையே, இந்த பையன் வந்துட்டானே, இந்த பையன் வந்தால் இன்னும் அடுத்து 10-20 வருஷம் உட்காந்துடக்கூடாது, நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருமே, நம்ம பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற கணக்கில் தான் எல்லாருமே கணிச்சிட்ருக்காங்க. ஆக மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ காத்திருந்து பார்ப்போம். 6 மாதத்தில் தெரிஞ்சு போயிடுது. நல்லா போனால் இன்னும் 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு இது என்னென்னா எப்படியாவது இவரை பற்றி குறை சொல்லிடணும். ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பொறுமையாக காத்திருப்போம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நாளைக்கு விமர்சனம் நம்மளும் செய்வோம். பொறுமையாக காத்திருப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபை இடத்தரன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே ஃபார்ம் ஆகி எல்லா மெம்பர்ஷிப் வரட்டும், எல்லா மினிஸ்டர் வரட்டும், வந்த பிறகு நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.